ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போது கேப்ப லட்டு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் 2 கப் கேப்ப மாவு, 1 கப் நாட்டு சர்க்கரை, 2 டேபிள் ஸ்பூன் நெய், 3 ஏலக்காய், பாதாம் பருப்பு கொஞ்சம், முந்திரி பருப்பு கொஞ்சம், கொஞ்சம் பொரிக்கடலை, கொஞ்சம் பிஸ்தா பருப்பு. உங்கள் வீட்டில் பிஸ்தா பருப்பு இல்லை அப்படின்னா நீங்கள் கடலைப்பருப்பு கூட யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க இப்போது கேப்ப லட்டு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நாம் ஃபஸ்ட்டு இப்போது 2 கப்பு கேப்ப மாவை ஒரு வாணலியில் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாவு நல்லா வறுபட்டுருச்சு. நம்ம இப்போது இதை ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கலாம். நம்ம இப்போது இந்த முந்திரி பருப்பு தவிர மீதி எல்லா பருப்பையும் அந்த வாணலியில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் பொன்னிறமாக வந்துருச்சு. ரொம்பையும் இது பண்ணிங்கன்னா கருகிரும். அதனால் லைட்டாக பொன்னிறமாக வரவும் இதை ஆஃப் பண்ணிவிட்டு ஒன்றில் கொட்டி வச்சுக்கலாம். நம்ம இப்போ நாட்டு சர்க்கரை எடுத்தோம்ல, அதில் ஒரு 2 ஸ்பூன் எடுத்து இந்த மாவு நம்ம வறுத்து வச்ச மாவில் போட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். முந்திரி பருப்பு எடுத்து வச்சோம்ல, அதை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக உடச்சி போட்டுட்டு வாணலியில் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி அதில் இதை போட்டு லைட்டாக பொன்னிறமாக வர்ற மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பொன்னிறமாக வந்துடுச்சு. இதை எடுத்து நம்ம மாவு கிளறி வச்சுருந்தோம் இல்லையா, அதில் கொட்டிக்கலாம். முந்திரி பருப்பு வறுத்து போட்டோம் இல்லையா, அதை இந்த மாவில் ஊற்றி கட்டி இல்லாமல் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. வாங்க இப்போது நம்ம வறுத்து வச்சோம்ல பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, பொரிக்கடலை, அது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு அடித்து இதில் கொட்டிக்கலாம். இப்போது இந்த வறுத்து வச்ச பருப்பு எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பொடி பண்ணிக்கலாம். அந்த பருப்பெல்லாம் பொடி பண்ணியிருந்தோம்ல, அதை இப்போ இந்த மாவில் கொட்டிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
பாதாம் இந்த பருப்பெல்லாம் வறுத்தம் இல்லையா, அதோட ஸ்மெல்லு, அப்புறம் ஏலக்காய் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அதோட ஸ்மெல்லு சும்மா சூப்பராக வருது. இதை பார்த்தோம்னா இப்போவே சாப்பிட்லாம் போல் அப்படின்னு தோணுது அந்த ஸ்மெல்லுக்கு. அந்த நெய் இருந்ததில்ல, அந்த நெய்யை லைட்டாக சூடு பண்ணி அப்படியே அந்த மாவில் ஊற்றி கிளறிக்கலாம். நெய்யை சூடு பண்ணியாச்சு. இப்போ இந்த மாவில் ஊற்றி இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டி சேர்ந்துடாமல் நல்லா ஒன்று போல் கிளறி விடுங்க. ஸ்பூன் சரியாக வரல, நான் கையை வச்சே இது பண்ணிக்கிறேன். நீங்களும் உங்களுக்கு எது வசதியாக இருக்கோ அது மாதிரி இது பண்ணிக்கோங்க. மாவு மட்டும் கட்டி சேர விட்டுறாதீங்க. நம்ம ரெசிபி இப்போ முக்கால்வாதி முடிஞ்சிச்சு. அடுத்து நம்ம நாட்டு சர்க்கரை எடுத்தோம்ல, அதை லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை இது பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து இதில் போட்டு கிளறி விட்டுட்டு நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பித்தோம்னா லட்டு ரெடி. வாங்க இப்போது எப்படி சர்க்கரையை லைட்டாக சூடு பண்ணி இதில் ஊற்றலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நம்ம அந்த நாட்டு சர்க்கரை எடுத்தோம் இல்லையா, அதை இதில் போட்டு லைட்டாக கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிட்டு அது நல்லா இந்த பார்த்தீங்கன்னா இப்போ ஊற்றுறோன்னே அப்படியே உருக ஆரம்பிக்கும் பார்த்தீங்களா. நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்படி உருக ஆரம்பிச்சிருச்சு. நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். லைட்டாக அப்படி இது பண்ண உடனே அதை உருகி அது அப்படியே கொதிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு வருது பார்த்தீங்களா. இப்போ நல்லா கொதிச்சு வருது, மேலே நுரையாக வருது. இந்த கட்டியாக கொஞ்சம் இருக்குது, அந்த கட்டியெல்லாம் கொஞ்சம் உருகவும் நம்ம அதில் ஊற்றிக்கலாம். மாவில் ஊற்றி அப்படியே உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. பார்த்தீங்கன்னா கட்டியெல்லாம் கொஞ்சம் நல்லாவே கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம மாவில் ஊற்றி அப்படியே உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போது நம்ம இந்த பாகை இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றியாச்சு. இப்போ இதை நல்லா கிளறி விட்டுட்டு, சூடாக இருக்குது, நீங்கள் கையை அப்படியே வச்சிடாதீங்க, ஸ்பூனை வச்சு கிளறுங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் சூடு ஆறுனதுக்கப்புறம் கையை வச்சு ஒன்று போல் கட்டி இல்லாமல் இது பண்ணிவிட்டு நம்ம லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ சூடாக இருக்கிறதுன்னு நான் இந்த ஸ்பூனை வச்சு நான் கிண்டிக்கிட்டு இருக்கிறேன். நல்லா கட்டி சேராமல் கிண்டிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சூடு நல்லா ஆறிடுச்சு, அதனால் நான் கையை விட்டு பிணைஞ்சிக்கிட்டு இருக்கிறேன். கட்டி இல்லாமல் நல்லா உதுத்து விட்ருங்க. உதுத்து விட்டுட்டு எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். நான் கையில் இப்போ கொஞ்சம் நெய் விட்டுருக்குறேன், அதை விட்டு நல்லா அந்த இப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எதுக்குன்னா அந்த மாவு கையில் ஒட்டாமல் உருண்டை வரணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ நம்ம
உருண்டை பிடிக்க ஆரம்பிக்கலாம். நான் நெய் யூஸ் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு வீட்டில் நெய் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன ஆயில் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த ஆயிலை யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ உருண்டை பிடிப்போம் வாங்க. இப்போது நல்லா அந்த உருண்டை வருது பாருங்கள். அப்படியே உடனே பிடிச்சி வச்சுருங்க. பிறகு பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சிடாதீங்க. எல்லாத்தையும் உடனே பிடிச்சி வச்சாதான் அது நல்லா சேஃப் கிடைக்கும். லைட்டாக சூடு இருக்குது, இந்த சூடு ஆறுறதுக்குள்ளே எல்லாத்தையும் பிடிச்சி வச்சுருங்க. இப்போ பாருங்கள் அழகாக எப்படி வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது கேப்பலட்டு ரெடி ஆயிடுச்சு. இதை உங்கள் வீட்டில் உள்ள சில்ட்ரன்ஸ்க்கெல்லாம் கொடுத்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.